என் பொண்ணும் என் பேரனும் வர மாதிரி தெரியுது. வாங்க தாத்தா. என்ன நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க? அம்மாச்சி வரல? இல்ல பேராண்டி, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். முன்னாடியே வந்துட்டீங்களா? இப்பதான் வரீங்களா? வந்து 5 நிமிஷம் இருக்கும். வாங்க தாத்தா, உள்ளார போலாம். நானும் அப்பா அம்மா 3 பேரும் பக்கத்துல சர்ச்சுக்கு போயிருந்தோம். ஓஹோ அப்படியா, சரிப்பா. தான் லேட் ஆயிடுச்சு. வாங்க தாத்தா, உள்ளார போலாம். சரி பேராண்டி. கொஞ்சம் நில்லுங்க. ஏமா ஏமா என்னாச்சு? அந்த ஆளு எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு? என்னம்மா அந்த ஆள் இந்த ஆளுங்கிற? அவர் உங்க அப்பா. யாரு அவர்? என் அப்பாவா? ஏமா இப்பெல்லாம் பேசுற? நான் உங்க அப்பா கூட சண்டை போட்டு அங்க வீட்டுக்கு போகும்போது என்ன நடந்துச்சுன்னு தெரியல உனக்கு? தெரியுமா, தான் சொன்னீல. அப்புறம் எதுக்கு நான் கேக்குறேன்? அதெல்லாம் என்ன ஞாபகம் வச்சிருக்கியாமா? மறந்துருமா, நம்ம தாத்தா அவரு நம்ம வீட்டுல இருக்கலான்னு வந்திருக்காரு. இதுக்காக இப்பெல்லாம் பேசாதமா. என்னடா பேசுற நீ? இவரும் அவங்க பொண்டாட்டியும் என்னை எப்படிலாம் அவமானப்படுத்தாங்க எனக்கு தெரியும். எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க. என்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக என்னெல்லாம் பண்ணாங்கன்னு எனக்கு தானே தெரியும். அவரு நான் அந்த கிழவன்ட்ட பேசுகிறேன். பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. எனக்கு தெரியும் எப்படி பேசுறேன்ட்டு. நீ சொல்லி தராதப்போ. அப்புறம் உன் இஷ்டம். உங்க அம்மா கூட சேர்ந்து தப்பு பண்ணிட்டேன். இந்த அப்பனை மன்னிச்சிடுமா. இதுக்கு ஏன் வீட்டுக்கு வந்தீங்க? யார் நீங்க? பாசக்கார அப்பேன். ஆமா அப்பன் அப்பேன். நீங்க சண்டை போட்டு உங்க வீட்டுக்கு வந்தேல, எப்படிலாம் பிளான் பண்ணி நீங்களும் உங்க ஒய்ஃபை வீட்டை விட்டு வெளியே துரத்துனீங்க. உங்க அம்மாவோட சேர்ந்து இதை கூறுத்தரமா அப்படி நடந்துக்கிட்டேன். நீ மன்னிச்சிடுமா. நான் அவளோட சேர்ந்து பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு. இப்போ புரியல உங்களுக்கு? இப்பதான் புரியுதோ? அம்மா தாத்தா பாவமா, இப்பெல்லாம் பேசாத. யாடா பாவம்? யார் பாவம்? தாத்தனுக்காகவும் உங்க அம்மாச்சிக்காகவும் எம்பது தூரம் நல்லது பண்ணிருக்கேன். வயசானவங்க தனியா இருப்பாங்க. சரி இங்க வந்து இருங்கம்மா, நம்ம வீட்டுக்கு வாங்க, இங்க இருங்க அப்படி சொல்லி உன்னையும் உங்க அப்பா நான் கடைஞ்சுக்கிட்டேல. யார் கோவத்துக்கு ஆளானாலும் எங்க அப்பா அம்மா தான் முக்கியம், உங்களுக்காக நான் எல்லாத்தையும் செய்வேன்ட்டு எல்லாத்தையும் செஞ்சு காமிச்சேல. உங்களுக்கு தேவையானது எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சேன் நானு. இந்த ஆளு ஆஸ்பத்திரிக்கு போறது கூட ஆபரேஷன் பண்றதுக்காக எல்லா செலவும் உங்க அப்பா தானே பார்த்தாரு. அது மட்டும் இல்லாம பணம் இல்லாத டைம்லலாம் இவங்களுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணிருக்கேன். போறப்ப எல்லாம் பணம் கொடுத்துருக்கேன். நான் இவ்வளவு பண்றதை மறந்துட்டு 2 டிக்கெட் நீ எப்படிலாம் பேசிச்சே. அதுக்காக நீ செஞ்சதெல்லாம் சொல்லி காமிப்பியா? அவரு உன்னோட அப்பா, என்னோட தாத்தா. அப்பா நான் அப்பேன். இவரெல்லாம் அப்பன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வாய் கூசுது. இருந்து வீட்டோட துரத்தி விடப்ப இவர மாதிரி தான் நானும் இப்படி தூரம் நான் அழுதுருப்பேன். எல்லாம் மனசுல நினைக்காம ஒரு நிமிஷம் நான் பண்ணது எல்லாத்தையும் வந்துட்டு எப்படிலாம் பேசினாங்க. மன்னிச்சிடுமா. நான் தான் சொல்லிட்டேல உங்க அம்மாவோட சேர்ந்து இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டேன்னு. எதுக்கு இங்க வந்தீங்க? துணி மூடைய தூக்கிட்டு. என்னம்மா பண்றது, அப்பனுக்கு வேலைக்கெல்லாம் போக முடியல. வயசானதால உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. அதுக்காக காலம் கழித வரைக்கும் இங்கே இருந்தலான்னு பாக்குறீங்களா? நீங்க மட்டும் தான் அந்த வீட்டுல டேரா போலான்னு வந்திருக்கீங்களா? இல்ல அந்த அம்மாவே ஆளக்கானா எங்கேயும் ஒளிஞ்சிருக்கா? இல்லையே, இங்கிட்ட இல்ல. இல்லம்மா, அவ வரல, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். தான் தெரியுமே, இதுதான் சரியான வீரப்பானாலே. அது எப்படா வீட்டுக்கு வரும்னு பார்த்தேன். என்னால என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. வீட்லயும் கஷ்டமா இருக்கு. உங்க அண்ணனு என்ன ஏதுன்னு கண்டுக்க மாட்டேங்கிறான். எனக்கு அதுக்கப்புறம் உன் ஞாபகம் தான் வந்துச்சு. சரி வாடி புஷ்பா வீட்டுக்காவது போலான்னு சொன்னேன். அவ வீட்டுக்கு போறியா? எதுக்கு போற? ஏதாவது வீட்டுக்கு எல்லாம் போகாதன்னு சொன்னா. நான் தான் பேசுமே அதெல்லாம், வீட்டுக்கு போவாதா அந்த வீட்டுக்கு போவாதுன்ட்டு. இப்ப எந்த முகத்தை வச்சு இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க? நான் தான் என் பொண்ணு வீட்டுக்கு போறேன். பொண்ணு என்ன இருந்தாலும் நீ நல்லபடியா பாத்துக்குவான்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டேன். அதுக்காக பொண்ணு எல்லாத்தையும் சகிச்சுட்டு போயிடுவா? நீங்க பண்றதை எல்லாத்தையும் மறந்துடுவான்ட்டு பைய தூக்கிட்டு வந்துட்டீங்க. டேய் கிட்ட இந்த அம்மா உன்னை சொல்றேன், அதை நீ நிறைவேற்றணும். என்னதுமா? இந்த ஆளை இந்த வீட்டை விட்டு முதல் போக சொல்றா. இவருக்கும் ஒரு ஒய்ஃபுக்கும் இந்த வீட்டுல இடமும் கிடையாது, வீட்டுக்கும் வரக்கூடாது. அப்படி சொல்லாததா. நான் அப்படிதான் சொல்லுவேன். என்ன நினைக்கிறீங்க நீங்க? என்னத்தா என்னை பார்த்து வாங்க போங்கெல்லாம் பேசிட்டு இருக்க? அப்பான்னு பாசமா கூப்பிடுறத விட்டுட்டு இப்படிலாம் பேசலாமா நீயே? பாசம்லாம் எப்பயே விட்டு போயிருச்சு. ரொம்ப ஒட்ட வைக்கணும்னு நினைக்காதீங்க. இது என்னைக்கு நடக்காது. டேய் பரத்தே, நான் வீட்டுக்குள்ளார போறேன். இவர் மேல பரிதாபப்பட்டு நீ வீட்டுக்குள்ளார கூட்டிட்டு வந்த அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன நான் சொல்றது கேக்குதா? சரிம்மா. சரி வா, வெளியே அனுப்பிவிட்டுட்டு வீட்டுக்குள்ளார வா. அதான் உங்க ஊர் பக்கம் கிளம்புற வேலையை பாருங்க. வீட்டுக்காரமா தேடுவாங்க, எங்க என் புருஷன் ஆளை காணா என்ன ஏதுன்னு. அப்புறம் எங்கேயாவது காண போய் தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா என்னைக்கு தான் கத்துவாங்க. எனக்கு இது தேவையா? உங்க சகவாசம்லாம் இருந்த வரைக்கும் போதும். எனக்கு என் புருஷன் பிள்ளைங்க மட்டும் போதும். அப்படி அம்மாவாது அப்பாவாது யாரும் வேண்டாம். வந்துட்டாங்க வீட்டுக்கு. இந்த முகத்தை பார்த்துட்டு இங்க வந்தாங்கன்னு தெரியல. அதை போல அதை பேச்செல்லாம் பேசிட்டு கல்ல நீர் தண்ணி வடிச்சா அப்படி நான் இலகிடுவேன்னு நினைக்கிறீங்களா? நெவர். அது என்னைக்கு நடக்காது. மா பேசாம போமா நீயே. உள்ள போறேன்ட்டு இல்ல அப்படி நோய் நோய் நீங்க பேசிட்டு இருக்க. பேசுறது பத்தாதுன்னு தாத்தா மனசு இது கஷ்டப்படுத்திட்டு இருக்க. நீ என் பக்கமா உங்க தாத்தா பக்கமாடா? இப்பயே சொல்லு, இல்லைன்னா உங்க தாத்தா கூட நான் அனுப்பிச்சு விட்டுறேன். நான் உன் பக்கம் தான்மா. என் பிள்ளை என் பக்கம் தான் இருக்கும். சரி நான் உள்ளார போறேன். விட்டு கோவமா பேசி பேசி எனக்கு தொண்டையே வறண்டு போயிடுச்சு. போய் தண்ணியாவது குடிக்கிறேன். அல்லாதீங்க தாத்தா, இப்படி பேசிட்டு போது தப்புதான். மனசுல பேசுனது எல்லாம் எனக்கு புரியுது. என் பொண்ணு புஷ்பா இங்க சண்டை போட்டு ஊருக்கு வந்தப்ப நானும் உங்க அம்மாச்சி அப்படிதான் நடந்துக்கிட்டோம். அதனாலதான் என் மக இப்படிலாம் நடந்துக்கிறா. கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கும் தாத்தா. இப்பதானே வீட்டுக்கு வரீங்க, அதனால அம்மா இப்படி நடந்துக்கிறாங்க. போக போக எல்லாம் சரியாயிரும். மனசு விட்டுறாதீங்க தாத்தா. பேசுனது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. ஏதோ கோவத்துல பேசிட்டு போகுது. மனசுல அதுக்கும் உங்க மேல பாசம் இல்லாமலாம் இல்ல. என்ன பண்றது, கோவம் வந்தா என்ன பேசுது ஏது பேசுன்னு தெரியாம பாட்டுக்கு பேசிட்டு போயிடும். அதனாலதான் சரி பேராண்டி எங்க ஊருக்கே போய்க்கிறேன்ப்பா. எப்படி தாத்தா? அதுவும் தனியா தானே வந்தேன். என் பொண்ணு வீட்டுல இருக்கலான்னு வந்தேன். பிள்ளைய அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி விடுறா. காசு இல்ல கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா பேராண்டி, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது.
வேலைக்கு போகணும் வயசானால உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. என்னடா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தவங்க தாத்தங்கிட்ட வீட்டுக்கு வரியா வரலையா நீ அதோ சாத்தணும் வா. சாரி தாத்தா. வேறாண்டி எதுக்கு சாரி கேக்குற? அம்மா கூப்பிடுறா, போப்பா வீட்டுக்கு போ. என்னால உங்களுக்குள்ள எதுவும் சண்டை வந்துட போகுது. தாத்தா நான் அப்பாட்ட கேட்டு நம்பருக்கு நான் ஜிபேல காசு அமுச்சு விட்டனே, அதை இப்போதைக்கு செலவு பண்ணிக்கோங்க. எதுவும் வேணா பேராண்டி, இருக்கிறத வச்சு நானும் அவளும் ஓட்டிக்குவோம். இருக்கிறத வச்சு ஓட்டினீங்கன்னா சாப்பாடுல என்ன பண்ணுவீங்க தாத்தா? அப்பா வீட்டுக்கு வரட்டும், இன்னொன்னு அம்மாக்கு தெரியாம அப்பாட்ட பேசுறேன், நான் அனுப்பிடுறேன் சரிங்களா? செலவுக்கு வச்சுக்கோங்க. மேற்கொண்டு ஏதாவது வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க தாத்தா. சரி பேராண்டி. சரி தாத்தா, நீங்க வீட்டுக்கு போங்க, பார்த்து பத்திரமா போங்க தாத்தா. உங்க பொண்ணு இப்படி பேசிட்டாங்கன்னு நினைச்சு மனசுல எந்த கவலையும் வேணாம் தாத்தா. அம்மா வேணா உங்களை உதறி தள்ளலாம், ஆனா நானும் அப்பாவும் எப்பவும் உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருப்போம். சரிப்பா. சரி தாத்தா, பார்த்து போயிட்டு வாங்க. ஊருக்கு போனீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. சரிப்பா. தாத்தாவை பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு, ஆனா அம்மா எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்குது. தாத்தா மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி எப்படிலாம் பேசிட்டு போகுது அம்மா. இன்னும் இப்படிலாம் பேசிட்டாங்கன்னு நினைச்சு மனசு விரக்தியா போறாரு. அப்பா வந்தோடனே தாத்தாக்கு முத காசு அனுப்பிடணும். இப்பெல்லாம் கீழே உட்கார முடிய மாட்டேது, உட்கார்ந்தாலும் கை கால்லாம் வலிக்குது. வயசாயிடுச்சுலம்மா, அதான் அப்படி இருக்கும். என் வயசுல நீ எம்பிட்டு வேலை செஞ்சிருப்ப. ஏமா நான் பார்க்காத வேலையா? பாப்பா நீயும் உங்க அண்ணனும் சின்ன வயசுல இருக்கும் போதே இறந்துட்டாரு. ரெண்டு பேரும் நல்லபடியா படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டேமா. ஆமாமா அதெல்லாம் தெரியும். பட்ட கஷ்டத்துக்குலாம் இதுக்கெல்லாம் எங்க நிவர்த்தி கிடைக்க போகுது? இப்போ உங்க அண்ணன் தனியா நின்று கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். என்னதாம்மா பண்றது? என்னதான் முடிவு பண்ணிருக்காங்கன்னு தெரியலம்மா. போறப்ப நானும் வரேம்மா. என்ன இதுன்னு நான் கேட்க தான் போறேன். என்னத்தா இப்படி? அதெல்லாம் ஒண்ணு வேணாத்தா, எதுவும் கேட்க வேணாம். எப்ப வரணும்னு தோணுதா வருவா. அந்தரியா எத்தனை நாளைக்கு தான் அவளும் வாழ முடியும். அதுவும் ரைட்டு தாமா. நீ கூட அம்மா அரிசியை புடச்சு தரேன். எவ்வளவு நேரம் தான் நீ அரிசியை புடப்ப? டக்குன்னு புடச்சிடுவேன். இப்படி நிறைய இருக்குமா. கையோட வைக்கிறியோ அதனாலதான் வண்டு வந்துருச்சோ என்னன்னே தெரியலம்மா. அரிசிக்கு தீட்டு தரவும் படக்கூடாது. பேத்தி ஜோதி எப்ப பார்த்தாலும் இந்த அரிசி வாளியில அரிசி எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பா. தீட்டு தரவுல அரிசிக்கு ஆகாது, அதனால கூட வண்டு வரும். ஒன்னா எங்க கேக்குறா கூட காலையில பேசி பாக்குறேன். உம்முன்னு வச்சுட்டு போறா காலேஜுக்கு. அன்னைக்கு அவ தானே அவ்வளவு கோவமா பேசினா, நான் மறுத்து பேசினேனா? விடுத்தா அதெல்லாம் நினைக்காத, சின்ன பிள்ளை எதையோ பேசிட்டு போறா. பேசுனா அப்படியே எல்லாத்தையும் காதல வாங்கிட்டு இருக்கணுமா? நம்ம பொண்ணாச்சே சரி பாவன் விட்டு கொடுத்தா அவர் திமுறை தான் காட்டுறா. பாப்பா திட்டிட்டு இருக்க. அவ சொல்ற மாதிரி பெரிய பாப்பா மேல பாசம் இருக்கு உனக்கு. சின்ன பேத்தி எப்ப பார்த்தாலும் ஏசிட்டே தான் இருக்க. நான் எங்கம்மா ஏசுறேன்? பண்ற கூத்து அப்படி இருக்கு. வளர வளர எல்லாம் சரியாயிரும். அவளா அவங்க அப்பா மாறிமா, அப்பா மாதிரி திமுறாதான் இருப்பா. என்னைக்கு சரி வர மாட்டா இவளாம். வாங்க மாப்பிள்ள, என்ன கடையில இருந்து வந்துட்டீங்க? எவ்வளவு பணம் வச்சிருக்கேன், போறப்ப மறந்துட்டு போயிட்டா, அதான் எடுத்துட்டு போலான்ட்டு. சுதா காலையில ஞாபகப்படுத்த சொன்னீங்க, நான் சொன்னேன். கடைக்கு கிளம்பி போறப்ப கூட எத்தனை வாட்டி சொன்னேன், மறந்துட்டீங்க. அது இருக்கட்டும், நான் வரதுக்கு முன்னாடி உங்க அப்பா மாதிரின்னு பேசிட்டு இருந்தேன். யார சொல்லிட்டு இருந்த? எங்க ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. பரவாயில்ல மாப்பிள்ள, இருக்கட்டும். என்ன சுதா பதிலே காணா? ஆமா அவங்க அப்பா பத்தி பேசுறா. அப்பா இப்படிதான் இருப்பாரு அப்படிதான் இருப்பாருன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்போட ஜாடமாடியா பேசுறது அண்ணனுக்கு அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா, வேற எதுவும் இல்ல. ஓஹோ அப்படியா? சரிதா, உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். அட என்ன மாப்பிள்ள இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? இல்லங்க சுதா நேத்து தான் எல்லாத்தையும் சொன்னா என்கிட்ட. மாப்பிளைக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, உங்க வீட்டுக்கார நம்ம வீட்டுக்கே வரதில்ல. என்னத்த சொல்றது? அவங்க ஏன் நம்ம பாப்பா நிச்சயத்துக்கு வரலன்னு நான் சுதா கிட்ட கடிஞ்சுக்கிட்டேன். சுதா சொல்லதான் எனக்கே தெரிஞ்சிச்சு. நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. நானும் சுதாவும் அந்த பொண்ணுகிட்ட வந்து பேசுறோமே. அதெல்லாம் வேண்டாம் மாப்பிள்ள, மட்டும் மரியாதை தெரியாதவ, என்னையவே மதிக்க மாட்டேங்கிறா. வந்து பேசுவிய, அவ ஏதாவது டக்குன்னு உங்களை சொல்லிட்டானா போச்சு. பரவாயில்ல மாப்பிள்ள, இருக்கட்டும். அப்பா கூட இப்பதான் சொன்னேன், அவளா திரும்பி வந்தா வரட்டும் அப்படின்ட்டு. சரிக்கா, பாப்போம் என்னன்ட்டு. மாப்பிளைக்கு ரொம்ப நல்ல மனசு, அதுக்கேத்த மாதிரியே அந்த பொண்ணும் மனம் திருந்து சீக்கிரம் வீட்டுக்கு வரட்டும். பேரும் சந்தோஷமா வாழட்டும். நீ சொன்னது எல்லாம் நல்லபடியா பழிக்கட்டும். சரிக்கா, போய் பணம் எடுத்துட்டு வரேன். சரி மாப்பிள்ள. உட்காரு மாயே, நின்னுட்டே இருக்க. அப்பல பீரோல இருந்து பணம் எடுக்க போயிருக்காரு. அவரு கடைக்கு போட்டோம். அவர் எதுவும் நினைக்க மாட்டாருமா, உட்காருமா. பரவாயில்ல இருக்கட்டும் விடு. அத்தா நான் ஊருக்கு கிளம்புறேனே. நீ ஏமா போறேங்கிற? வந்து 2 நாள் தான் ஆகுது, அதுங்காட்டி ஏன் போறேங்கிற? அண்ணனுக்கு சமைச்சு போகணும்ல, இத்தனை நாளைக்கு தான் அவனும் கடையில வாங்கி சாப்பிடுவான். அப்புறம் அவன் உடம்புக்கு தானே நல்லது இல்ல, அதான் தான் யோசிக்கிறேன். இல்லன்னு வச்சுக்கோவே, உங்க அண்ணன் இல்லைன்னா நான் பாட்டுக்கு என்ன 10 நாள் கூட இருப்பேங்க. இருமா போலாம். ஏதா சொன்னா கேளுதா. அண்ணனே பாக்கணும்ல, தனியா என்ன பண்ணுவான்? அதுவும் சரிதான். நான் இங்க இருந்து வீட்டுக்கு கிளம்புறேங்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. மாப்பிள்ள வரட்டும், அவட்டே ஒரு சொல்லிட்டு அப்படியே சாயந்தரம் கிளம்புறேன் ஊருக்கு. மீட்டிங்களா காலேஜ் முடிஞ்சு வந்துருங்களே. மீட்டிங்க வந்தோடனே அப்படியே சொல்லிட்டு நானே கிளம்புறேன். நீ 2 நாள் மட்டும் இருமா. 2 நாளா? ஐயா, நான் இங்க வந்து 2 நாள் ஆயிடுச்சு. என்னாச்சு சுதா, ஏன் இப்படி சோகமா இருக்க? அம்மா ஊருக்கு கிளம்புறேங்குதுங்க. ஏன் ஊருக்கு கிளம்புறேங்கிறீங்க? உங்க மச்சான் கடையில 80 நாள் தான் வாங்கி சாப்பிடுவாரு, அதுக்காக தான் ஊருக்கு போறேங்கிறேன். வந்து 2 நாள் தானே ஆகுது, அதுங்காட்டி ஏன் கிளம்புறீங்க? ஆனா அதேதான் சொன்னேன், நான் 2 நாளைக்கு இருமான்னு. ஆனா அதுதான் கேட்க மாட்டேங்குது. ஊருக்கு போறேங்குது. காலையில நினைச்சேன் சரி இன்னைக்கு ஊருக்கு கிளம்பலான்ட்டு. 2 நாளைக்கு இருங்களேன். இல்ல மாப்பிள்ள, பேத்திக்கு கல்யாணம் வரல, அப்போதைக்கு வேணா அப்பா ஆசைப்படுற மாதிரி 4 நாள் தங்கிட்டு போறேன். நான் ஊருக்கு கிளம்புறேன் மாப்பிள்ள, கோச்சுக்காதீங்க. என்ன சுதா, அத்தை சூழ்நிலை புரிஞ்சுக்கணும்ல. அண்ணனும் எவ்வளவு நாள் தான் கடையில வாங்கி சாப்பிடுவாரு. அத்தையும் ஊருக்கு கிளம்புறேங்கிறாங்க. கிளம்புறப்ப இப்படி சோகமா வச்சிருந்தீங்கன்னா அத்தைக்கு சங்கடமா இருக்காது. அத்தை கல்யாணத்துக்கு வந்து தங்குறேங்கிறாங்களே, அப்புறம் என்ன? சரிங்க.
கொஞ்சம் சிரிச்ச மாதிரி தான் பேசுவேன். எனக்கா இருந்தாலும் அத்தை அவங்க ஊருக்கு போறதானே. சரிங்க, நீங்க சொல்றதும் புரியுது. அம்மா நல்லபடியா ஊருக்கு கிளம்பட்டும். உனக்கும் சேர்த்து சமைச்சறேன், சாப்பிட்டுட்டு போகணும் சரியா? சரிதா. சரி சுதா, சட்டுப்பட்டு சமைச்சிரு. சுதா, அத்தை கிளம்பும்போது எனக்கு ஃபோன் பண்ணு, நான் ஆட்டோ அனுப்பிடுறேன். அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் அப்படியே பஸ் ஏற்றிட்டு வந்துடுறேன். சரிங்க. அத்தை ஊருக்கு கிளம்புறப்ப அவங்களுக்கு காசு கொடுத்து அனுப்பிவிடு. ஹீரோல வச்சிருக்கேன். காசெல்லாம் எடுக்க மாப்ள, வேண்டாம். பரவாயில்ல மாப்ள, இருக்கட்டும். நான் மட்டும்தான் இருந்தேன். இப்பதான் உங்க மச்சான் காய்கறி கடையில நம்மள சம்பாதிக்கிறான். பரவாயில்ல மாப்ள. அடுத்து செலவெல்லாம் நிறைய இருக்கு உங்களுக்கு. இதாத்த முடிஞ்சிச்சு, கல்யாண வேலை நிறைய இருக்குல்ல. செலவு நீங்க பாருங்க மாப்ள, எனக்கு பணம்லாம் வேண்டாம். வேணாங்கிறீங்க? தனியா இருந்தாலும் மச்சான் கூட இருந்தாலும் கொடுக்கறதா சரிங்களா? நம்ம ஆசைப்பட்டு கொடுக்கறத வேணாங்காதீங்க. சரி மாப்ள. நான் சுதா பணத்தை எடுத்து கொடுத்துற அப்படியே. சரிங்க. நான் அப்ப கடைக்கு கிளம்புறேன். கடைக்கு போயிட்டு வரேன் தா. வாங்க மாப்ள. மாப்ள பணத்தை இப்படியே கையில எடுத்துட்டு போவாதீங்க. துணி பையில எடுத்துட்டு போங்க, உள்ளார வச்சு எடுத்துட்டு போங்க. கொள்ளை திருட்டுலாம் நிறைய நடக்குது மாப்ள, அதான் பணத்தை உள்ளார வைங்கன்னு சொல்றேன். சரிங்க தா, உள்ளார வச்சு எடுத்துட்டு போறேன். ஏத்தா, அரிசி புடச்சிட்டியா இல்லையா நீ? வேலை முடிஞ்சிச்சுமா. ஏமா உங்க கூட நானும் வரேனே. அதான் வேணாத்தா, மாப்பிள்ள தான் பஸ் ஏத்தி விடுறேனால போய்க்கிறேன் தா. அங்க வந்துட்டு உனக்கு தான் சிரமம். ஆமா வேண்டாம், விடு. சரிம்மா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நீ அப்படியே பாத்துக்கோமா. சரிதா, நான் அப்பயே அவனை என்ன சொல்றேன், எதுவும் சொல்றது இல்ல. படு கடைக்கு போறான், சம்பாதிக்கிறான். என்ன ஒண்ணு குடிக்கிறான், குடிக்கிற பழக்கத்தை நிப்பாட்ட மாட்டேங்கிறான். என்னதான் இருந்தாலும் எனக்கு மனசுல வருத்தம் இருக்குல்ல. அது நிப்பாட்டுனா அது எப்படிமா முடியும்? வா, குடிக்கிறது நிப்பாட்டும். நீ எதுவும் சொல்லாத. அண்ணி அடிச்சு வீட்டுல ரகையில எதுவும் பண்றது இல்ல. இருந்தாலும் ஏன் குடிச்சாரா போல இருக்கும் உங்க அண்ணன். அப்ப நைட் நேரத்துல உளறிட்டு இருக்கான். மனசுல இருக்காதம்மா அதுக்கும். அது அனுசரணையா நடந்துக்கிச்சு அண்ணிக்கிட்ட. ஆனா அது இடத்த அது பேர்ல வாங்கிட்டு அண்ணனை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருச்சு. கர்மா என்னைக்கு சும்மா விடாதுதா. என்ன ஆட்டம் ஆனாலும் பாரு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்க அன்னைக்கால இவ்வளவுதான் செய்ய போற. தான் நடக்கும் பாரு. எதுவா இருந்தாலும் நல்லது நடந்தா சரிதாம்மா. சரிதா. அம்மா காயஞ்சு தரேன், அப்படியே சமைச்சிருத்தா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா, நானே காயறிஞ்சிருவேன். வாத்தா வந்ததுல எனக்கு வேலையே வைக்க மாட்டேங்கிறேன். அப்புறம் வீட்டுக்கு போய் இதே தோணும், பொண்ணு வீட்டுக்கு போனி ஏதாவது வேலை செஞ்சு கொடுத்தியா என்ன ஏதுன்னு. அப்புறம் மனசு சங்கடமாயிரும். சரிம்மா, வா காயறிஞ்சு கொடுத்துட்டு அப்படியே சமைச்சிடறேன் சீக்கிரம். சரிதா.